எப்படி சார் உங்க சிஷ்யன் பரவாயில்ல? குருவே மிஞ்சிட்டு ராஜா. வைத்திய ராஜா, ராதா இந்த பாட்டிக்கு வர வேண்டான்னு சொல்லு. நம்ம ஆள்ல யாராவது ஒருத்தர் வெளியே இருக்கிறது நல்லது. நடக்க போறது பல பரீட்சை இல்லையா? நான் என் வெற்றியை நம்புறேன். இருந்தாலும் விதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? டோன்ட் வரி சார், வெற்றி நம்ம பக்கம் தான். குட் லக். எனக்கு இருந்த சந்தேகம் சரியா போச்சு. நீ அசல் இல்ல, நீ போலி, நீ பில்லா இல்ல. எவனும் போலீஸோட கையில ஹலோ டிஎஸ்பி, ரிவால்வர் இங்க இருக்கு. யார் நீ? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அடையாளம் தெரியுதா? முகம் ஞாபகம் இருக்கா? உங்க முகத்தை எல்லாம் நான் மறக்க முடியாது ஜே ஜே. இது ஞாபகத்துக்கு வருதா? மனுஷனை சிட்டுக்குருவியா நினைச்சு சுட்டியே அந்த குண்டு. எதுக்காக இங்க வந்த? உன்னை சுட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்செக்ஷன் ஒண்ணு இல்லையே? இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரும் போதே எங்க அம்மாட்ட நான் வாக்கரிசி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா இப்ப என்ன போக விடு. என் ரிவால்வரை திருப்பி விடு. ஒரு முக்கியமான வேலையா ஒரு இடத்துக்கு நான் போயாகணும். சத்தியமா சொல்றேன், உன் பழியை தீர்த்துக்க நான் உனக்கு வேற ஒரு சந்தர்ப்பம் தரேன். இப்ப என்ன போக விடு. உன்னை எப்படி போக விடுவேன் டிஎஸ்பி? என் மனைவியோட உயிருக்கு நீ டைம் கொடுக்கலையே, உன்னுடைய உயிருக்கு டைம் கேட்கறியா? எப்படி? என் மனைவி ஜானிக்கு உயிரோட போராடிட்டு இருந்தப்போ என்ன வேணுமானாலும் செய், என்ன தண்டனை வேணுமானாலும் கொடு, ஆனா இந்த பணத்தை மட்டும் விட்டு கொடுன்னு கேட்டனே, டைம் கேட்டனே. என் மனைவி உயிர் போறதுக்கு காரணமா இருந்தது நீ. இன்னைக்கு நான் அனாதையா நிக்கிறேன், அதுக்கு காரணம் நீ. என்னுடைய குழந்தைங்க ரவியும் ரமாவும் எந்த தெருவுல எப்படி சுத்துதோ அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது நீ. இல்ல, ரவி ரமான் சொன்னியே, அவங்க உன் பிள்ளைங்களா? அவங்கள உனக்கு தெரியுமா? தெரியும். குழந்தைகளை மட்டும் இல்ல, அவங்க இருக்கிற இடமும் தெரியும். எங்க இருக்காங்க? முதல்ல ரிவால்வரை கொடு, வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் விவரமா சொல்றேன். வந்து என்ன சொல்றது? இப்பவே சொல்லு. இடத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன போக விடலன்னா? துப்பாக்கியை வாங்குறதுக்கு அப்புறம் என்ன நீ கைது செஞ்சிட்டினா? அப்படியே நடக்கலாம். ஆனா நீ உன் குழந்தைகளை பார்க்கணும்னா என்ன நம்பத்தான் வேணும். நான் ஒருத்தன் தான் உன் குழந்தைகளை பத்தி தெரிஞ்சவன். என்னையும் நீ கொன்னுட்டேன்னா உன் குழந்தைங்க இருக்கிற இடத்தை கடவுள் தான் காட்டணும். கடவுள் காட்டுவார்னா நீ என்ன சுடு. மிஸ்டர் டிஎஸ்பி, இப்ப கடவுள் உன் பக்கம் தான் பேசுறான். பழி உணர்ச்சியை விட பாச உணர்ச்சி தான் பெருசு. உன் மேல இருக்கிற விரோதத்தை விட என் பிள்ளைங்க மேல இருக்கிற பாசம் தான் எனக்கு பெருசு. கம் ஆன், டேக் இட். நீ போயிட்டு வரலாம், நான் இங்கே இருக்கேன். மிஸ்டர் டிஎஸ்பி, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மனுஷனா நடந்திருக்கேன். நீயும். போட்டேன் வேஷம் புரிகிறதா? புரிந்தவர்க்கெல்லாம் புதிராவேன். என்ன வியப்பு, என்ன திகைப்பு, புரியாதவர்க்கே புயலாவேன். என்ன வியப்பு, என்ன மலைப்பு. அசைப்பாரு, ஆழைப்பாரு, யார் என தெரிந்தால் நீயே கூறு. நான் யார், நான் யார், நான் யார்? My name is Billa. வாழ்க்கையெல்லாம் My name is Billa. வாழ்க்கையெல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே, போகாத ஊரில்லே ஐயா. நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா. My name is Billa. வாழ்க்கையெல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே, போகாத ஊரில்லே ஐயா. நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போ
போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா. என் வாழ்க்கை அழகான தோட்டம், இன்பங்கள் என்றாலே நாட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம், என் மீது பாயோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். My name is Billa, வாழ்க்கை எல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே, போகாத ஊரில்லே ஐயா. நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா. எல்லாமே சுகமான போதை, நான் கொண்டு வந்தேன் நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள்தோறும் விளையாடி வாழ்வோம். வாழ்க்கை எல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே, போகாத ஊரில்லே ஐயா. நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா. இந்த நேரம் எப்படி இருக்குதான் நியாயம். நீ என்ன சொல்ற? நீதான் இதெல்லாம் சமீப காலமா வாயும் கையை சும்மா இருக்க மாட்டேங்குது. இவளை எந்த லெவல்ல வைக்கணும் சொல்லி பில்லாவுக்கு நல்லா தெரியும். போய்விடு பண்ற. யாரும் தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. பங்களாவை சுத்தி போலீஸ் போட்டிருக்கு. யாராவது தப்பிக்க முயற்சி பண்ணீங்க, போலீஸ் ஷூட் பண்ணுவாங்க. என்ன சார் இது? உதவி செஞ்சால் உபதிரமா போச்சு. நீங்க பேச்சு நம்மளே சொன்னா டிஎஸ்பி சார் கேளுங்க, அவர் உண்மையை சொல்வாரு. சொல்லக்கூடிய நிலையில டிஎஸ்பி இல்ல பில்லா. உங்க துரோக கூட்ட சுட்டதுனால அடிபட்டு நினைவு இல்லாம ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. நினைவே இல்லையா சார்? நினைவு திரும்பவுனே கேளுங்க, சொல்லிடுவார். டிஎஸ்பிக்கு நினைவே திரும்பாதுன்னு டாக்டருக்கு சொல்லிட்டாங்க. டாக்டர் என்ன கடவுளா சார்? நான் கையெழுத்து கும்பிடுறேன். என்ன டிஎஸ்பி கூட்டிட்டு போங்க. அப்போ நான் யாருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. பேசி பிரயோஜனம் இல்ல பில்லா.